கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்பு சீனாவிலே மலை சரிவிலே வயல்கள் அமைந்திருந்தன. ஒவ்வொரு மடிப்பாக வயல்கள் இருக்கும். ஒவ்வொரு மடிப்பும் 1-2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். ஒரு கிறிஸ்தவருடைய வயல் 6வது அடுக்கிலே இருந்தது. மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் அவர்களுக்கு போதிய அளவு தண்ணீர் இருப்பு இருக்கும். ஆனால் கோடை காலத்திலே தண்ணீர் வேண்டுமென்றால் கீழே உள்ள ஒரு ஏரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வர வேண்டும். அப்பொழுது அந்த கிறிஸ்தவரிடத்திலே புதிதாக ஒரு பம்ப் வாங்கி இருந்தார். அப்பொழுதெல்லாம் பம்ப் உபயோகிக்கும் பழக்கம் இல்லை, கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டு அதை முதலாவதாக இவர் வாங்கி இருந்தார். கீழே உள்ள ஏரியிலிருந்து தண்ணீரை மேலே பம்ப் செய்து தன்னுடைய வயலுக்கு அவர் பாய்ச்சினார். எனவே அந்த கோடை காலத்திலே அவருக்கு நல்ல விளைச்சல் கிடைத்தது. அடுத்த முறை அவர் அப்படி பம்ப் செய்யும் போது அவருடைய நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய 2 நிலத்துக்காரர்களும் தண்ணீரை மேலே கொண்டு போய் விட்டார். அங்கிருந்து நமக்கு தேவையான தண்ணீரை நாம் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்று தங்களுடைய வரப்பிலே ரகசியமாக துளை அமைத்து அவருடைய வயலுக்கு குழாய் பதித்து விட்டார்கள். எனவே அதன் வழியாக தண்ணீர் ஊறி இவருடைய வயலுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டது. அந்த கிறிஸ்தவர் வந்து பார்த்தால் நேற்று பாய்ச்சிய தண்ணீர் எல்லாம் வடிந்திருந்தது. அது பக்கத்திலே உள்ள 2 வயல்களுக்கும் போயிருந்தது. அவர்கள் இருவரும் இவர் நம்மிடத்தை வந்து என்னுடைய வயலின் தண்ணியை பாய்ச்சி விட்டாய் என்று சண்டைக்கு வந்தால், நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, அது இயற்கையாகவே கசிந்து மேலிருக்கும் தண்ணீர் கீழே வரும், அப்படி வந்திருக்கிறது என்று சொல்லிவிடலாம். அவராலே நாம் குழாய் போட்டது கண்டுபிடிக்க முடியாது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய தந்திரத்தை அறிந்து தன்னுடைய திருச்சபையிலே போய் முறையிட்டார். இப்படி நான் கஷ்டப்பட்டு பம்ப் வாங்கி வந்து தண்ணீரை மேலே ஏற்றுகிறேன், உள்ளே குழாய் அமைத்து தங்கள் வயல்களுக்கு பாய்ச்சிக் கொள்ளுகிறார்கள், என்ன செய்வது என்று கேட்டார். அப்பொழுது திருச்சபையினர் ஆலோசித்து, அவர்கள் தண்ணீரை திருடினாலும் அங்கும் உணவுதான் உற்பத்தி செய்கிறார்கள், அது தேசத்துக்கும் நமக்கும் அத்தியாவசியமானது, பரவாயில்லை போகட்டும், நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், இந்த மாதிரி செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அதன்படி இவர் காலையிலே வயலுக்கு வந்து முதலாவது பம்பிலே தண்ணீர் ஏற்றும் போது அவர்கள் 2 பேர் வயலுக்கும் தண்ணீரை பாய்ச்சி விட்டார். பிறகு மோட்டாரை ஆஃப் செய்துவிட்டு சாயந்தரம் ஆன பிறகு இவருடைய வயலுக்கு தண்ணீரை பம்ப் செய்தார். அவர்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டார்கள். நாம் தண்ணீரை திருடினோம், ஆனால் இவர் நேரடியாகவே நமக்கு தண்ணீரை பாய்ச்சுகிறாரே, இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தார்கள். திருச்சபை இப்படி ஆலோசனை சொன்னது என்று சொன்னவுடனே அவர்கள் அந்த திருச்சபைக்கு வந்து, நாங்கள் தவறு செய்து விட்டோம், நீங்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அவர் எங்களை வெட்கப்படுத்தி எங்களுக்கு நேராக தண்ணீர் தந்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்பொழுது திருச்சபையார் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசித்தார்கள். அவர்கள் இவருடைய நற்கிரியையின் நிமித்தம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கத்தினர் ஆனார்கள். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தர் நியமித்த இடத்திலே நாம் அவருடைய வெளிச்சத்தை சுமந்து செல்லும் ஸ்தானாதிபதிகளாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். அவருடைய வெளிச்சத்தை உயர்த்தி பிடிப்போம், அநேகரை கர்த்தருடைய மந்தையிலே சேர்ப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.